நாளை காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா. விஜய் அமைச்சரவை நாளை விரிவாக்கம். ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், நாளை காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா என்று அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகையில் இருந்து செய்தி வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முழு விவரம், யாரெல்லாம் பதவியேற்க இருக்கிறார்கள்? விக்னேஷ், தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு சார்பாக அமைச்சரவை விரிவாக்கம் நாளை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. தற்போது வரை இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது ஆளுநர் தரப்பிலிருந்து வெளியிடப்படாமல் இருந்தால் கூட தற்போது அந்த நிகழ்ச்சிக்கான அழைப்புதல் என்பது வெளியாகி இருக்கிறது. தலைமைச் செயலாளர் தரப்பிலிருந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்கான என்பது வழங்கப்படும். அந்த அழைப்புதல் தான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆளுநர் தரப்பிலிருந்து நாளை நடைபெறும் என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்போது வரை வெளியிடப்படல. இருப்பினும் கூட தலைமைச் செயலாளர் தரப்பிலிருந்து நிகழ்ச்சியில பங்கேற்பதற்கான அழைப்புதல் என்பது அனுப்பப்படும் அரசு சார்பில். அந்த அழைப்புதலுக்காக தான் நம்ம காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நாளை காங்கிரஸ் சார்பில் 2 பேர் அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார்கள் என்று காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் அறிவிச்ச நிலையில் தற்போது இந்த அழைப்புதல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஆளுநர் தரப்பிலிருந்து இன்று இரவு இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை காலை 10 மணிக்கு இந்த அமைச்சரவை விரிவாக்கம், அதாவது புதிய அமைச்சர்களுடைய பொறுப்பேற்பு நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையில நடைபெறும் என்றுதான் அதாவது தலைமை செயலாளர் தரப்பிலிருந்து வெளியாகக்கூடிய இந்த அழைப்புதல்ல நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை ஒரு 15 பேர் வரை அமைச்சர்களாக பொறுப்பேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகா மற்றும் காங்கிரஸ் தரப்புல அமைச்சரவையில இடம்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் தரப்புல 2 இடம்பெறுகிறார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து தற்போது வரை அமைச்சரவை பட்டியலில் பல பேர் இருந்தாலும் ஒரு சிலருக்கு மட்டுமே அழைப்பு சென்று சென்னைக்கு வரும்படி விடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சேலம்ல இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாக இருந்த பார்த்திபன், அதே போன்று தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பர்வேஷ் உள்ளிட்டோர் சென்னைக்கு வரும்படி அவர்களுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக தாங்கள் தான் அமைச்சர் என்று தற்போது வரை யாருக்கும் தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் 15 பேர் வரை நாளை அமைச்சரவை விரிவாக்கத்தில் இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு நபர்கள் இதற்கான போட்டிகள் இருக்கிறாங்க. அதாவது கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே 30 ஆண்டுகளாக விஜய் மக்கள் இயக்கம் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டிருந்த பார்த்திபன், பர்வேஷ், அதே போன்று தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய விஜய் சரவணன் உள்ளிட்டோர் இதுல பல்வேறு நபர்கள் இருக்காங்க. அதே போன்று செங்கோட்டையனோடு தாவேகாவில் இருந்த சத்யபாமா உள்ளிட்டோரும் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் தற்போது வரை கட்சி சார்பில் இருந்து அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய நபர்கள் யார் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. கடந்த முறையே நள்ளிரவு 1 மணிக்கு தான் விஜய் தொலைபேசியில தொடர்பு கொண்டு நாளை நீங்கள் அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறீங்க என்பது குறித்தான தகவலை தெரிவித்தார். அந்த வகையில இன்று இரவு 8:30 மணியிலிருந்து 9 மணிக்கு, அதாவது நாளை யார் யார் தாவேகா சார்பிலாக அமைச்சராக பொறுப்பேற்கிறார்கள் என்பது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல் என்பது கட்சி சார்பில் தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதால அவர் அனைவருமே தற்போது அடுத்த அமைச்சரவையில் யார் யார் இடம்பெற இருக்கிறார்கள் என்று தாவேகால காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த நிலையில் தான் நாளை காலை 10 மணிக்கு அமைச்சரவை விரிவாக்கம் நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையில நடைபெறும் என்று அழைப்புதல் தலைமை செயலாளர் தரப்பிலிருந்து செல்லக்கூடிய அழைப்புதல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஆளுநர் இன்று இரவு தான் சென்னை வரக்கூடிய நிலையில நள்ளிரவுல இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆளுநர் தரப்பிலிருந்து வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். விக்னேஷ், சந்தனம், இப்போ காங்கிரஸ் 2 பேர் இதுல இடம்பெறுவது உறுதியாக இருக்கு. விசிகாவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல. அதே மாதிரி ஐயுஎம்எல் என்ன நிலைப்பாடுல இருக்காங்க அப்படின்னு தெரியல. நாளைக்கு தான் அவங்க சொல்லுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சூழ்நிலையில 15 பேர் பதவி ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. அதுக்கு யார் யார் அப்படின்ற அந்த உத்தேச பட்டியல் வெளியாகி இருக்கா, இல்ல இன்று இரவுக்குள்ள அதுக்கான அறிவிப்பு முறையாக வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா நம்ம சொன்ன மாதிரி தாவேகா தரப்புல தற்போது வரை யார் யார் என்று உறுதியான பட்டியல் என்பது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே தெரிவிக்கப்படல. கடந்த முறை 10 பேர் இடம்பெற்றிருந்தாலும் கூட அதுல இடம்பெறக்கூடிய நபர்களுக்கு நள்ளிரவுல விஜய் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தெரிவித்தாங்க. சென்னையிலேயே அந்த நேரத்தில் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்திருந்தாங்க. இன்று நாளை இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் பங்கேற்கக்கூடிய நபர்கள் அதில் நாளைக்கு காலை நிகழ்ச்சி என்பதால இன்று இரவு 9 மணிக்குள்ள அவர்களுக்கான தகவல் என்பது தெரிவிக்கப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர்களே காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதே போன்று விசிக பொறுத்த வரைக்கும் விசிகனுடைய தலைவர் திருமாவளவனை தெரிவித்தது போல அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்களுடைய
எண்ணமாகவும் கட்சியினுடைய எண்ணமாகவும் இருக்கிறது. திருச்சி கிழக்கில் அவர் போட்டியிட வேண்டும், கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவனே அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பதே விஜயனுடைய எண்ணமாக இருக்கிறது. இது தொடர்பாக விஜயே திருமாவளவனிடம் தெரிவித்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே விசிக தரப்புல நான் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பது என்று காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அதே போன்று IUML தரப்பிலும் நாளை காலை 11 மணிக்கு தான் இதற்கான ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கிறாங்க. எனவே IUML இன்று இரவே அதற்கு தொடர்பான கருத்தை தெரிவித்தால் நாளை விரிவாக்க பட்டியலில் இடம்பெற வைக்க இருக்கிறது. இல்லை என்றால் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் தற்போது வரை முதல்வரோடு சேர்த்து 10 பேர் தான் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. நாளையும் அதிகபட்சமாக 15 பேர் வரை தான் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆட்சியில 34 பேர் முதல்வரோடு சேர்த்து அமைச்சராக இருந்தாங்க. எனவே மூன்றாவது ஒரு முறை விரிவாக்கம் செய்யப்படும் போது கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய விசிக, IUM உள்ளிட்ட கட்சிகள் இன்று இரவு முடிவை தெரிவிக்கவில்லை என்றாலும் கூட அடுத்த விரிவாக்கத்தில் அவர்கள் இடம்பெறுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் தரப்புல இன்று இரவு 10 மணிக்குள்ள யார் யார் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்ற கட்சி சார்பில் அவர்களுக்கு தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், விஜய் அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் அடுத்தடுத்த நகர்வுகளை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சந்தானம்.